24 மணி நேரமும் பொதுமக்களுக்காக செயல்படக்கூடிய பி.வி. ரமணாவிற்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர் பி.வி. ரமணா போட்டியிடுகிறார். இந்நிலையில் திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்த பிரச்சாரத்தின் போது அதிமுக வேட்பாளர் பி.வி. ரமணா பேசும்போது, திமுக இந்த 5 ஆண்டு காலத்தில் பொதுமக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்றார். தொடர்ந்து உதயநிதி குறித்து பேசிய அவர், திருவல்லிக்கேணி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் துணை முதலமைச்சராகவும் செய்த பணிகள் என்ன என்று கேள்வி எழுப்பினார். அதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், 10 ஆண்டுகளாக பகல் 12 மணிக்கு திருவள்ளூருக்கு வந்துவிட்டு மாலை 4 மணிக்கு சென்னைக்கு செல்லும் சட்டமன்ற உறுப்பினர் வி.ஜி. ராஜேந்திரன் வேண்டுமா அல்லது 24 மணி நேரமும் பொதுமக்களுக்காக செயல்படக்கூடிய பி.வி. ரமணா வேண்டுமா என்பதை மக்கள் தீர்மானிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பெட்டி கடைகள் போல தங்கு தடை என்று பள்ளிக்கூடத்தில கல்லூரிகளில எங்கு பார்த்தாலும் கிடைக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை தெரியுமா? திமுக பின்னுக்கு தள்ளப்பட்டு விட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னணியை நோக்கி நகர்ந்து விட்டது. இன்னும் 10 நாள் 12 நாள் இருக்கிறது. இந்த வருகிற 23 ஏப்ரல் திங்கள் காலையிலே நீங்கள் அதிகாலையிலே குளித்துவிட்டு விரைவாக நீங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலை. ஒரு எளிய குடும்பத்தின் பின்னணியோடு இந்த இயக்கத்திலே ஒரு மெடிக்கல் ஷாப் வைத்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த இயக்கத்திற்கு தன்னலமற்று பணியாற்றுகிறார். தடுமாறாது பணியாற்றுகிறார். சோர்ந்து போகாது பணியாற்றுகிறார். சோரம் போகாது பணியாற்றுகிறார் என்று புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காணப்பட்டு 2006 சட்டமன்ற கடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு வெற்றி வாய்ப்பு இழந்த நிலையிலும் 2011 மீண்டும் அந்த வாய்ப்பை வழங்கி அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி மாண்புமிகு அமைச்சராக்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்று மீண்டும் நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்களை சட்டமன்ற வேட்பாளர் களத்தில் நிறுத்தி இருக்கிறார். அவர் வேட்பாளர், வெற்றி வேட்பாளர். வருகிற 4ஆம் தேதி சட்டமன்ற உறுப்பினர், 6ஆம் தேதி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அமைக்கிற அமைச்சரவையில் மாண்புமிகு அமைச்சர். ஆக இந்த தொகுதி அமைச்சர் தொகுதி. மணல் திருட்டை ஆதரிக்கிற ஒருவர் வேண்டுமா, அமைச்சராக வர இருக்கிறவர் வேண்டுமா என்று தீர்மானிக்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கு. ஆக பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, தம்பிமார்களே, நீங்கள் எங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக படித்து பாருங்கள். மட்டுமா கட்டணமில்லாத பேருந்து, ஃப்ரீ பஸ், ஆண்களுக்கும் கட்டணமில்லாத பேருந்து என்று சொன்னது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்.